அப்ப ஏன்னா இங்க ஆட்சிக்கு வந்தா யார் வேணாலும் நம்மள திட்டுவாங்க. பேச்சுரிமைன்ட்டு. ஏன்னா குணமும் அந்த மாரி ஆயிடுச்சு. சட்டமும் அப்படி இருக்குது. ஆனா அங்க அப்படி எண்ணமே இருக்காது யாருக்கும். சோ அதுதான் நமக்கு வேணும். அங்க போயிட்டு இருக்கிறேன்ற எண்ணம். நான் சொர்க்கத்துக்கு போறேன். நான் சொல்றத எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போறேன். அதனால நான் இப்ப இங்க பணிஞ்சு போறேன். அதனால நான் லேசா இருக்கிறேன். இது மைண்ட்ல இருக்கணும். அந்த லட்சியம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அத முன்னாடியே வைங்க. நம்ம சும்மா அடங்கி போல. உலக ராஜ்யத்த அடையறதுக்காக அடங்கி போறோம். ம். அப்ப அவங்க டக்குன்னு ஏன்னா மனசு லேசா இருந்தா, இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள வச்சுக்கிட்டா, அத வச்சு பார்ப்போம் மத்தவங்கள. மனசுல எதுவுமே இல்லன்னா, கிளியரா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிருவோம். அதுதான். அதே மாதிரி ஒரு வினாடியில அவங்க முடிவும் எடுப்பாங்க.